அந்த சட்டமன்றத்தில் கரு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கொடுத்த விளக்கம் உங்க பார்வை. முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் அளிக்கிற வகையில் தான் அதை பேசியிருக்கார். ஒன்று, ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒன் மேன் கமிஷன் அமைச்சவர் இதே முதலமைச்சர் தான். இது முதலமைச்சரோட அணுகுமுறையை நான் சொல்கிறேன். முதலமைச்சரோட இந்த இஷ்யூவில் அவரோட அணுகுமுறை சரியாக சொல்ல போனால், அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே ஒன் மேன் கமிஷன், அந்த ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அமைத்ததை அறிவிச்சுட்டு அதுக்கான பணிகளை தொடங்கும் அல்லது தொடங்கக்கூடிய சூழல் அந்த இருக்குது. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க ஒரு கேள்வி, விஜய் கைதாவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் உங்களை எதிர்பார்க்க மாதிரி கருத்து சொல்ல முடியாதுட்டார் டிப்ளமேட்டிக்காக. அது டே 1 இருந்தது. ஆனால் இங்கே எங்கே குழப்பம்னா, ஒரு விசாரணையோ அல்லது ஏதேனும் புலனாய்வோ ஏதோ தொடங்கிவிட்டால் எந்த கருத்தாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஆணையம் அல்லது விசாரணை குழு அல்லது புலர் விசாரணை அமைப்பு அல்லது நீதிமன்றம் போன்ற அமைப்புகள்கிட்ட தெரிவிப்பது தான் முறை. எனக்கு இது தகவல் தெரியும்னு பப்ளிக்காக சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவர் சொன்ன புள்ளி விவரம் இருக்குல்ல, எத்தனை காவலர்கள் இருந்தார், டேவிட் ஆசீர்வாதம் சொன்ன புள்ளி விவரம், எத்தனை காவலர்கள் இருந்தார் புள்ளி விவரம், பின்னாடி சொல்லப்பட்ட தகவல், முதலமைச்சர் சொன்னதில் நம்பர் மாறி இருக்குது. 500ங்கிறாங்க, சில பேர் 600 இருந்தாங்க.